சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று காலையில் லேசான மழை பெய்த நிலையில் பின்னர் வெயிலின் தாக்கம் இருந்தது. இந்த சூழலில் மாலையில் திடீரென மழை பெய்தது. கிண்டி, மீனம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியோர் அவதிக்கு உள்ளாகினர். புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். சேலையூரில் சாலையில் குடம் போல மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இதேபோல பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், செந்நீர்குப்பம், வேலப்பஞ்சாவடி பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் நீச்சல் குடம் போல நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அந்த சாலையில் அமைந்துள்ள லாரி ஷோரூம் முன்பு மழைநீர் தேங்கிய நிலையில் 300க்கு மேற்பட்ட மணல் மூட்டைகளை அடுக்கி மழைநீர் உள்ளே புகாமல் தடுக்கப்பட்டது. பூந்தமல்லி அருகே செந்நீர்குப்பம் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ஆறு போல் மழைநீர் ஓடியது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. திருவாரூரில் பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி, விஜயபுரம், வாழவாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. ஏற்கனவே வயலில் தேங்கிய மழைநீரை வடிய வைத்து தற்பொழுது பூச்சி மருந்து அடித்து வரும் நிலையில் மீண்டும் கனமழை தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.